Hi friends, welcome to TNPC Shortcut. நான் உங்கள் கார்த்திக். ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 1947 இருந்து இப்போ 2025 வரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் அவர்கள் எந்த காலப்பகுதியில் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் ஈஸியான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன். ஷார்ட்கட் இல்லாமல் இந்த டாபிக் படிக்கவே கஷ்டமாக இருக்குது, படித்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் நம்ம ஷார்ட்கட் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோதானா, இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்டை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். முதலாக நம்மளுடைய சுதந்திர இந்தியாவோட முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரு ஓ.பி. ராமசாமி. இவர் 1947 இருந்து 49 வரைக்கும் 2 வருடங்கள் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது பி.எஸ். குமாரசாமி ராஜா. இவர் 1949 இருந்து 1952 வரைக்கும் 3 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது சி. ராஜகோபாலாச்சாரி. இவர் 52 இருந்து 54 வரைக்கும் 2 வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இவருக்கு அடுத்தது நம்ம காமராஜர் ஐயா. இவர் 1954 இருந்து 1963 வரைக்கும் 9 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது எம். பக்தவாச்சலம். இவர் 1963 இருந்து 1967 வரைக்கும் 4 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது சி. என். அண்ணாதுரை. இவர் 67 இருந்து 69 வரைக்கும் 2 ஆண்டுகள் பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது கருணாநிதி. இவர் 69 இருந்து 76 வரைக்கும் 7 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது எம்.ஜி. ராமச்சந்திரன், அதாவது நம்ம எம்ஜிஆர் அவர்கள் 1977 இருந்து 1987 வரைக்கும் 10 வருடங்கள் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது திருமதி ஜானகி ராமச்சந்திரன். இவங்க நம்ம எம்ஜிஆரோட ஒய்ஃபு. இவங்க ஜனவரி 1988 அந்த காலப்பகுதியில் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. இவருக்கு அடுத்தது எம். கருணாநிதி. இவர் 1989 இருந்து 91 வரைக்கும் 3 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது நம்ம ஜெயலலிதா அம்மா. இவங்க 1991 இருந்து 1996 வரைக்கும் 5 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தது மறுபடியும் கருணாநிதி அவர்கள் 96 இருந்து 2001 வரைக்கும் 5 வருடங்கள் பதவி வச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது மறுபடியும் ஜெயலலிதா அம்மா 2001 அந்த 1 வருஷம் பதவி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தது ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் 2001 டு 2002 1 வருஷம் இடைக்கால முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது மறுபடியும் நம்ம ஜெயலலிதா அம்மா 2002 டு 2006 4 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தது மறுபடியும் கருணாநிதி அவர்கள் 2006 டு 2011 5 வருஷங்கள் பதவி வகிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தது மறுபடியும் ஜெயலலிதா அம்மா 2011 டு 2014 3 வருடங்கள் பதவி வகிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தது மறுபடியும் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் 2014 டு 2015 இடைக்கால முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது மறுபடியும் ஜெயலலிதா அம்மா 2015 டு 2016 1 வருஷம் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாங்க. அப்புறம் இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் 2016 டு 2017 1 வருடம் இடைக்கால முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரு எடப்பாடி கே. பழனிசாமி 2017 இருந்து 2021 வரைக்கும் 4 வருடங்கள் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாரு. இவருக்கு அடுத்தது இப்போ இருக்க திரு மு. க. ஸ்டாலின் 2021 முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பாரு. இவருடைய காலம் 2026 வரைக்கும் நீடிப்பார் முதலமைச்சராக. ஸோ 5 வருடங்கள் முதலமைச்சராக இவரும் இருப்பார். ஸோ டோட்டலாக இந்த 22 பேர் தான் இந்த 22 காலப்பகுதியில் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாங்க. ஸோ இது ஷார்ட்கட் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேம் இருக்குல்ல, யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த நேம் வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆண்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நேமை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா, ராம்குமார் சாமிக்கு பூஜை செய்ய ராஜா கிட்ட பால் கேட்குறான். இதனால் அந்த கருப்பு ராஜாவும் பக்தனா மாறி அந்த அண்ணா கிட்ட கருணையிடம் நடந்து கொண்டான். இதை பார்த்த அவனோட அம்மா அப்பா சந்திரனும் ஜானகியும் கருணைத்தா கருணைத்தா செல்வம் தா, கருணைத்தா செல்வம் தா, செல்வம் என்பது பல சாமிகளை விட ஸ்ட்ராங்கானதுன்னு பாட்டு பாடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. ராமகுமார் சாமிக்கு பூஜை செய்ய ராஜா கிட்ட பால் கேட்குறான். இதனால அந்த கருப்பு ராஜாவும் பக்தனா மாறி அந்த அண்ணா கிட்ட கருணையுடன் நடந்து கொண்டான். இதை பார்த்து அவனோட அம்மா அப்பா சந்திரனும் ஜானகியும் கருணைத்தா கருணைத்தா செல்வம் தா,
கருணைத்தா செல்வம் தா, செல்வம் என்பது பல சாமிகளை விட ஸ்ட்ராங்கானதுன்னு பாடுறாங்க. ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். ராம்குமார் சாமிக்கு பூஜை செய்ய ராஜா கிட்ட பால் கேட்குறான். இதனால் அந்த கருப்பு ராஜாவும் பக்தனாக மாறி அந்த அண்ணா கிட்ட வந்து கருணையோடு நடந்து கொண்டான். இதை பார்த்து அவனோட அம்மா அப்பா சந்திரனும் ஜானகியும் கருணைத்தா கருணைத்தா செல்வம் தா, கருணைத்தா செல்வம் தா, செல்வம் என்பது பல சாமிகளை விட ஸ்ட்ராங்கானதுன்னு பாடுறாங்க. இப்போ இதில் ராமகுமார் மூலமாக ராமசாமின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. அதுக்கப்புறம் குமார் சாமிக்கு மூலமாக குமாரசாமின்னு வச்சுக்கலாம். ராஜா கிட்ட ராஜா மூலமாக ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கருப்பு ராஜா மூலமாக கருப்பு ராஜா காமராஜான்னு சொல்லி வச்சுக்கலாம். பக்தன் பக்தவாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அண்ணா கிட்ட அண்ணா மூலமாக அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கருணை மூலமாக கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சந்திரனும் ஜானகியும் சந்திரன் மூலமாக ராமச்சந்திரன் வச்சுக்கலாம். ஜானகி மூலமாக ஜானகி ராமச்சந்திரன் வச்சுக்கலாம். கருணை மூலமாக கருணாநிதினு வச்சுக்கலாம். தா மூலமாக தா ஜெயலலிதா. ஸோ தா ஜெயலலிதா. அடுத்ததாக கருணைத்தா, மறுபடியும் கருணைத்தா மூலமாக கருணாநிதி, தா மூலமாக ஜெயலலிதா. அடுத்தது செல்வம் மூலமாக பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம்ட்டு வச்சுக்கலாம். தா மூலமாக அதே ஜெயலலிதா. மறுபடியும் கருணை மூலமாக கருணாநிதி, தா மூலமாக ஜெயலலிதா. அடுத்ததாக செல்வம் மூலமாக பன்னீர்செல்வம், தா மூலமாக ஜெயலலிதா. அடுத்ததாக செல்வம் மூலமாக பன்னீர்செல்வம் பல சாமிகளை விட ஸ்ட்ராங்கானது. பழசாமி மூலமாக பழனிசாமின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்கானது ஸ்டாலின் முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஒரு 2 டைம் பாருங்கள். அதுவும் நீங்கள் எழுதி வச்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை பாருங்கள். ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். இதை விட ஈஸியாக வேறு எந்த ஷார்ட்கட்டுமே போட முடியாது. இப்போது அந்த காலப்பகுதியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவோட முதலமைச்சருக்கு அப்படின்னாவே நம்மளோட நாடு எப்போ சுதந்திரம் ஆச்சு 1947 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 1947 இன்சிடென்ட்டாக பர்மனெண்ட்டாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்டில் இருக்கிற நம்பர்ஸை வந்து இந்த 1947 கூட கொண்டு போய் கூட்டினீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலப்பகுதிகள் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ வாங்க அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 23 வயசு பேரன் 2 நாளாக சோகமாக இருக்கிறத பார்த்த 94 வயசு தாத்தா அவனை வந்து 2 நாளைக்கு டூருக்கு போய் காலையில் 7 மணிக்கு எழுந்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு தூங்கு அப்படின்னு சொல்லி 35 முறை வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட அவனும் 501 ரூபாயை எடுத்துக்கிட்டு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு மூணாருக்கு வந்து போய் அங்கே 111 ரூமில் வந்து தங்குறான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த 4-5 பேருமே கத்துறாங்க. தயவு செஞ்சு இதை சொல்கிறத ஷார்ட்கட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். 23 வயசு பேரன் 2 நாளாக சோகமாக இருக்கிறத பார்த்த 94 வயசு தாத்தா அவனை 2 நாளைக்கு டூருக்கு போய் காலையில் 7 மணிக்கு எழுந்து 11 மணிக்கு சாப்பிட்டு 1 மணிக்கு தூங்கு அப்படின்னு சொல்லி 35 முறை சொல்கிறாரு. இதை கேட்ட அவனும் 501 ரூபாயை எடுத்துக்கிட்டு 4-5 பேரை கூட்டிகிட்டு மூணாருக்கு போய் 111 ரூமில் வந்து தங்குறான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த 4-5 பேருமே வந்து கத்துறாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ இந்த 1947 வந்து நம்ம என்சியலாக வச்சுக்குவோமா. ஸோ இந்த 1947ஓட 23 வயசு பேரன் இதில் இருக்கிற 2 வந்து எடுத்துகிட்டு போய் 47ஓட கூட்டுங்க. 1947 2 கூட்டினா 49 வந்துடும். அடுத்து இருக்கிற 3 கூட்டினீங்க அப்படின்னா 1952 வந்துடும். அடுத்து இருக்கிற 2 நாளாக மூலமாக 52ஓட 2 கூட்டினீங்க அப்படின்னா 54 வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்கிற 94 வயசு தாத்தாவில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 94 இருக்கிற 9 வந்து 54ஓட கூட்டினீங்க அப்படின்னா 63 வந்துடும். அடுத்து 4 கூட்டினீங்க அப்படின்னா 67 வந்துடும். அடுத்தது 2 நாளைக்கு மூலமாக 67ஓட 2 கூட்டினீங்க அப்படின்னா 69 வந்துடும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மூலமாக 69ஓட 7 கூட்டினீங்க அப்படின்னா 76 வந்துடும். 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஸோ 76ஓட 11 கூட்டினீங்க அப்படின்னா 87 வந்துடும். அடுத்தது 1 மணிக்கு தூங்கு 87ஓட 1 கூட்டினீங்க அப்படின்னா 88 வந்துடும். அதுக்கப்புறம் 35 முறை சொல்கிறாரு. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வந்து 88ஓட கூட்டினீங்க அப்படின்னா 91 வந்துடும். அடுத்து இருக்கிற 5 கூட்டினீங்க அப்படின்னா 91ஓட 5 கூட்டினீங்க அப்படின்னா 96 வந்துடும். அடுத்தது 501 ரூபாயை எடுத்துக்கிட்டு ஸோ 96ஓட ஃபஸ்ட்டு இருக்கிற 5 கூட்டினீங்க அப்படின்னா 2001 வந்துடும். அடுத்து இருக்கிற 0 கூட்டினீங்க அப்படின்னா 2001. அடுத்து இருக்கிற 1 கூட்டினீங்க அப்படின்னா 2002 வந்துடும்.
அதுக்கப்புறம் 4-5 பேரோட மூலமாக 2002ஓட ஃபஸ்ட்டு இருக்கிற 4 கூட்டினீங்க அப்படின்னா 2006 வந்துடும். அடுத்து இருக்கிற 5 கூட்டினீங்க அப்படின்னா 2011 வந்துடும். அடுத்து மூணாருக்கு மூலமாக 2011ஓட 3 கூட்டினீங்க அப்படின்னா 2014 வந்துடும். அடுத்து 111 ரூமில் ஸோ 2014ஓட இந்த 111ல் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற 1 கூட்டினீங்க அப்படின்னா 2015, அடுத்து இருக்கிற 1 கூட்டினீங்க அப்படின்னா 2016, அடுத்து இருக்கிற 1 கூட்டினீங்க அப்படின்னா 2017 வந்துடும். அதுக்கப்புறம் திடீர்னு 4-5 பேரும் கத்துறாங்க. ஸோ 4-5 பேரும் 2017ஓட ஃபஸ்ட்டு இருக்கிற 4 கூட்டினீங்க அப்படின்னா 2021 வந்துடும். அடுத்து இருக்கிற 5 கூட்டினீங்கன்னா 2026 வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி வச்சு இந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இந்த டாப்பிக்கு இந்த காலப்பகுதிக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க இவ்வளோ ஈஸியான ஷார்ட்கட் வந்து வேற யாருமே வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்றீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி யாராச்சும் சொல்றதா இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஈஸியாக தான் வந்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இந்த 2 ஷார்ட்கட்டையுமே நீங்கள் வந்து எழுதி வச்சு பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்பவே ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு சோசியல் சயின்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட 200 முக்கியமான டாபிக் வந்து ஷார்ட்கட் போட்டு ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்கினவங்க எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதோட ஷார்ட்கட் வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து சாம்பிள் பிடிஎஃப் வந்து அனுப்புகிறேன். சாம்பிள் பிடிஎஃப்ல பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன 200 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.